உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஏற்பட்டிருந்தது. ஆனா அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வருது அப்படின்னும் போது மோஸ்ட் காமனா வந்து நம்ம ஊர்ல பிரெயின் ஹெமரேஜ் ஏற்படுறது முக்கியமான காரணம் கோமானா என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து தொட்டாலோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. கபாலத்துக்குள்ள இருக்கிற பிரஷர் ஏறுறது முக்கியமான ஒரு 3 அறிகுறி வரும். ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், அதாவது சாதாரணமா வாந்தி எடுக்காம ப்ரொஜெக்டைல் என்னன்னா இங்க இருந்து அடிவயத்துல இருந்து இழுத்து எடுப்பாங்க. எடுக்கும் போது வாந்தி கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் தாண்டி விழுவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் இதையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது அந்த ஃபேமிலி எவ்வளவு ஒரு பிரஷர்ல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே மன நிம்மதி என்னன்னா எங்க அம்மா என் கூட இருக்காங்க உயிரோட, அவ்வளவுதான். இவ்வளவு ஒரு 3-4 வருஷம் வந்து மனுஷன் வந்து இந்த மாதிரி வீட்டுல ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஆனா ஒரு சற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள் வந்து எந்த வித ஒரு சின்ன இதுவும் அவர் காமிக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தரோட மன தைரியம் பிளஸ் எப்படி நடந்துக்கணும், எப்படி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் வீட்டுல எவ்வளவு பெரிய லாஸை வச்சு மேனேஜ் பண்றாரு வெளியே தெரியாமன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். என்ன காரணம் மட்டும் தான் போடல. இப்போ அந்த இருக்கிற கோமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. முதல்ல கோமானா என்னன்னா வந்துட்டு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது சுயநலவு இல்லாத ஒரு விஷயம். நம்ம வந்து தொட்டாலோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இவிஎம் ஸ்கோர்னு ஒன்று போடுவோம், ஓகேங்களா? அது பார்த்தா கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவோம். ஐ ஓப்பனிங், அதுக்கப்புறம் வேர்பல், அதுக்கப்புறம் மோட்டார். இந்த 3 வச்சு தான் ஒருத்தவங்க கான்ஷியஸாக இருக்காங்க இல்லையான்னு கண்டுபிடிப்போம். அந்த 3மே வந்து இல்லை அப்படின்னா தான் அன்கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட் வரும். அந்த மாதிரி ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே இருக்காங்க, ஒரு ஸ்பான்டேனியஸ் ஐ ஓப்பனிங் இல்லை, ஒரு வாய் பேச மாட்டேன்றாங்க, ஒரு கை அசைக்க மாட்டேன்றாங்கன்னா அப்போ அவங்க கோமாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஏற்பட்டிருந்தது, ஓகேங்களா? இன்ட்ராசெரிப்ரல் பிரெயின் ஹெமரேஜ் ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூப்ல தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, பிஇஜி டியூப் பையா வி ஆர் ஃபீடிங் ஹர் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த எக்ஸ் பதியத்தில் பார்த்தேன். பிஇஜின்றது என்ன ஆக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ராட்டாமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு டாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டரோ இல்லைனா வந்து ஒரு அறுவை சிகிச்சை டாக்டரோ எண்டோஸ்கோபி மூலியமா இந்த வயிற்றுல வந்து சின்ன கீரல் போட்டு அந்த கேமரா வழியாவே இந்த வயிற்றுல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது வழியா அந்த ஃபீடிங் டியூபை இங்கே சொருவிடுவார் டேரெக்டாக. ஸோ இங்கே சொருவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இங்கேருந்து நம்ம வயிற்றுலேயே வந்து ஒரு டியூப் வந்து வெளியே தொங்கும். ஸோ அதில் நம்ம சாப்பாடு இல்லைனா வந்து ஃபுட்டு லிக்விடு எல்லாமே அது வழியாக வந்து நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாகவே இந்த வாய் முழுங்கிறது, அதுக்கப்புறம் இந்த உணவு குழாயை பைபாஸ் பண்ணி டேரெக்டாக வயிற்றுக்கு, ஏன்னா நம்ம சாப்பிட்டா வயிற்றுக்கு தான் ஃபுட்டு போதுன்னும் போது இவங்க கான்ஷியஸாக இல்லாததுனால அன்கான்ஷியஸாக இருக்கிறதுனால கோமாவில் இருக்கிறதுனால டேரெக்டாக இங்கேயே ஓட்டை போட்டு ஃபீடிங் பண்ணுறது தான் இந்த பிஇஜி டியூப் வழியாக வந்து ஃபீடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கடந்த ஒரு 3-4 இயர்ஸாகவே இருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா ஏன் இந்த கோமா அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஈரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது அந்த என்ன ரீசன்னா பிரெயின் ஹெமரேஜ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வந்தது? பிரெயின் ஹெமரேஜ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் கோமா, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த பிரெயின் ஹெமரேஜ் ஏன் வருது அப்படின்னும் போது மோஸ்ட் காமனாக வந்து நம்ம ஊரில் பிரெயின் ஹெமரேஜ் ஏற்படுறது முக்கியமான காரணம் பயங்கரமான பிபி அதிகமாக இருக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து 180/110க்கு மேலே ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா, சில நேரத்தில் 200 கிட்டலாம் தொடுதுன்னா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா அப்போது சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து இந்த மூளை உள்ள வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஹை ப்ரெஷரில். அப்படி வெடிக்கும் போது தான் அது இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஏற்படும் போது வந்து பக்கவாதம் ஏற்படும். அந்த பக்கவாதத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ மெயின் ஹை பிபி தான் முக்கியமான காரணமாக இருக்கும். இதை தாண்டி 2வது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிபடுறது. இப்போ எக்ஸாம்பிள் மாடியிலேருந்து கீழே வந்துட்டாங்க, இல்லைனா படிக்கட்டுலேருந்து வந்து தலையில் அடிபடுறது, அதுக்கப்புறம் பிளட்டில் வந்து பிரெயின் வந்து ப்ளீட் ஆகுறது, இது 2வது முக்கியமான காரணம். அப்புறம் நிறைய காரணங்கள் சொல்லலாம், இன்ஃபெக்ஷன் ஆகுறதுலையும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசீசஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த 2 தான், ஹை பிபி அதுக்கப்புறம் அடிபடுறது தான் வந்துட்டு மெயின் ரீசன்ஸாக வந்து இருக்குது. இவங்களுடைய கேஸில் வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கொரோனா நேரத்தில் அவங்க வந்து திடீர்னு ஒரு வாமிட் எடுத்ததாகவும் மயங்கி விழுந்ததாகவும் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன சார், அதுதான் வந்து அறிகுறி காட்டுமா இல்லை எப்படி? ரொம்ப கிளாசிக்கல், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வாமிட்ன்றது என்ன சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன், அதாவது நம்ம மூளை இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் பேர் தான் இன்ட்ராசெரிப்ரல் ப்ரெஷர்னு சொல்லுவோம், இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த ப்ரெஷர் ஏறுச்சுன்னா அது பேர் தான் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன். அதாவது நம்மளோட தலைப்பகுதி, சிம்பிள் லாங்குவேஜ் நம்ம கபாலத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஏறுறது அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம். அது ஏறுச்சுன்னா ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்படி ஏறும் போது முக்கியமான ஒரு 3 அறிகுறி வரும். என்னென்னா முதல் அறிகுறி வந்து பயங்கரமான தலைவலி, ஹெவி ஹெட்ஏக் இருக்கும். 2வது ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், அதாவது சாதாரணமாக வாந்தி எடுக்காமல் ப்ரொஜெக்டைல் என்னென்னா இங்கேருந்து அடிவயத்துலேருந்து இழுத்து எடுப்பாங்க. எடுக்கும் போது வாந்தி கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் தாண்டி விழுவாங்க.
அது பேர் தான் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவாங்க. 2. 3வது மயக்கம் அடையிறது. இது 3மே வந்து ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷருக்கான சிம்டம்ஸ். அந்த டைம் அப்போ அவங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? அது பேர் தான் பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். 30, 40 அப்படின்ற மாதிரி போகும். அந்த ரிஃப்ளெக்ஸ் பேர் தான் குஷிங்ஸ் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும். இந்த 4 தான் வந்து ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷருக்கு முக்கியமான சைன்ஸு. ப்ளஸ் பார்வை வந்து டபுளாக தெரிய ஆரம்பிக்கும். அது பேர் தான் டிப்ளோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஹை மென்டல் ப்ரெஷருக்கு போகிறாங்க அப்படின்ற சைன்ஸ் என்ன அறிகுறிகள் அப்படின்னா தலைவலி, பயங்கரமான கடுமையான பெரிய வாந்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் ரேட் கம்மியாகிறது, பிபி ரொம்ப அதிகமாகிறது, தலை பயங்கரமாக வலிக்கிறது, கண்ணு 2 தெரியறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரோட சைன்ஸ். ஏன் ஹை இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ஆகுதுன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் வந்து இந்த ப்ளீடிங் ஆகுறது. ப்ளீடிங்குக்கு முக்கியமான காரணம் ஹை பிபி. திருப்பி அந்த இதாக வருது. இதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி அடிபடுறது, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அது பேர் தான் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு சில இந்த நோய்கள், அதாவது இந்த கிரேனியல்லேயே அந்த நரம்பு நோய்கள் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நோய்கள் இருக்குது. ஆனால் அதில் ப்ரெஷர் பெருசாக ஏறாது. மெயினாக நான் சொன்ன அந்த முதல் 3-4 காரணங்கள் தான் மெயின் ரீசனாக இருக்கும். சரி, இப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4 வருடங்களாக இதே ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்று வழி அவங்களுக்கு இருக்கா? ஏன்னா அந்த பதிவை வந்து அவங்க பதிவிட்டதே வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த உருக்கத்தோட தான் திவ்யா சத்யராஜ் அவங்க அந்த பதிவிட்டதா சொல்றாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு இந்த நாட்டில் இதுக்கு ஒரு மெடிசின் இருக்கு, இல்லை அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் அவங்க பதிவிட்டிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு நியூட்ரிஷன் அந்த மெடிசினல் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க கூட. அது உண்மையை ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை டீல் பண்ணுறோம். அந்த காம்ப்ளெக்ஸான விஷயம் என்னன்னா மூளை, பிரெயின். இது வரைக்கும் யாருமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு இன்வென்ஷன். அந்த படைப்பு கடவுளால் மட்டும்தான் படைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னும் பல சயின்டிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க. கண்ணை மாற்றி வைக்க முடியுது, ஹார்ட்டை மாற்றி வைக்க முடியுது, கிட்னியை மாற்றி வைக்க முடியுது, லிவரை மாற்றி வைக்க முடியுது, ஓகேங்களா, பேன்க்ரியாஸ் கணையத்தை மாற்றி வைக்க முடியுது, நுரையீரலை மாற்றி வைக்க முடியுது, எல்லாத்தையும் மாற்றி வைக்க முடியுது. மூளையை மட்டும் மாற்றி வைக்க முடியாது. ஏன்னா லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்க வார்த்தை, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் சர்க்கியூட், எல்லா உடம்புல இருக்க மொத்த சர்க்கியூட்டும் ஒன்று பிரெயின் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது நம்மளோட பிரெயின் மூளை தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு யாருனாலையும் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஆங்கிளே எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ பிரெயின் ஏதாவது இஷ்யூவாக இருக்குன்னா மெயின் விஷயம் என்னென்னா பிரெயினே ரெக்கவர் பண்ணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து அடிபடுவாங்க, முதல்ல ஒரு 2-3 நாள் கோமாவில் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறப்பாங்க, அப்புறம் லைட்டாக அசைவு வரும், லைட்டாக வார்த்தைகள் வரும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது அவங்களுக்கு பிபி அதிகமாகாமல் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு சுகர் குறையாமல் பார்த்துக்கிறது, அவங்க ஹார்ட் ரேட் சீராமல் இருக்கிறது பார்த்துக்கிறது. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூராலஜி பொறுத்த வரைக்கும் அதுவே அதை வந்து ரெக்கவர் பண்ணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து நியூரோ ப்ரொடெக்ஷன் தான் தர முடியும். நியூரோ ப்ரொடெக்ஷன்ன்றது என்ன வார்த்தை அப்படின்னா பிரெயினில் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது. அப்போ ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? நம்ம சுகர் வந்து அளவுக்கு பிரெயினுக்கு போகணும், பிபி சீராக பிரெயினுக்கு போகணும், பிரெயினுக்கு தேவையான அந்த நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி அடையிறதுக்கு விட்டமின் B6, விட்டமின் B12, அது மாதிரி பலவேறு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு ரொம்ப தேவை. அந்த அந்த ஏன்னா சர்க்கியூட் தானே ஃபுல்லாக, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அவ்வளோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கனெக்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு we have to wait. அதை தாண்டி வந்துட்டு நம்மளால பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்றதான் முக்கியம். இதில் ரொம்ப சோகமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னும் போது, அவங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸையே அவங்களால செய்ய முடியாது சார். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உருக்கிற விஷயம். இப்போ ஒரு சிறுநீர் கழிக்கிறோம், ஒரு பாத்ரூம் போகிறோம், ஒரு சாப்பிட்றோம், இது வந்து அடிப்படையாக ஒருத்தருக்கு வந்து செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை அப்படின்னா அது வந்து நம்ம வளர்க்குறோன்னும் போது அது தெரியாது. ஆனால் இந்த ஏஜில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். அதுவும் வந்து ஒரு 10 நாள் 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் சமீபத்தில் ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு டாக்டர் இன்சிடென்ட் கூட நடந்தது. அந்த தம்பி விக்னேஷ் தம்பி பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 வாரமாக நான் தான் வந்து யூரின் பாத்ரூம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்க்க முடியலனால அந்த மன வருத்தத்தில் நான் போய் இந்த டாக்டர் குத்திட்டேன்ற லெவல்லாம் போச்சு, உங்களுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது 3 வருஷம் 4 வருஷம் இதையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அந்த ஃபேமிலி எவ்வளோ ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே மன நிம்மதி என்னன்னா எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க உயிரோட, அவ்வளோதான். ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸு அந்த பழைய அம்மாவோட வார்த்தைகள் அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் ஷீ இஸ் தேர் வித் அஸ் அப்படின்றது ஒட்டு தான் ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனைங்க என்னென்னா ஒருத்தவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். ஓகேங்களா? எது பாடியில் இருக்கிற ப்ரெஷர் ஏறும். எப்படி ஏறும் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நைட்டு தூங்குறீங்களே சார்,
நீங்கள் தூங்கும்போது ஒரே பொசிஷனில் தூங்குறீங்களா நைட்டு, இல்லைன்னா மாறி மாறி படுக்கிறீங்களா? மாறி 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 படுக்கிறீங்க. ஏன் மாறி மாறினா அதுதான் போஸ்டரல் ரிஃப்ளெக்ஸ். அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? திருப்பி மூளை. நைட்டு ஒரே இடத்துல தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் மறுத்துருச்சுன்னா உணர்ச்சிகள் நரம்பெல்லாம் அங்கே கெட்டு போயிடும்ன்றதுக்காக உங்களை உந்திரிச்சு படுக்க வைக்கும், திருப்பி மல்லாக்கா படுக்க வைக்கும், உங்களை கவுந்து படுக்க வைக்கும், ஆங்கிள்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க கோமால இருக்காங்கன்னும் போது அவங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் போது பெட் சோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ப்ரெஷர் சோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது அந்த பின்னாடி நம்ம அந்த இடுக்கு கிட்ட இருக்கிற இடத்துலலாம் புண்ணுங்கள் வர்றது, முதுகு பகுதியில் புண்ணுங்கள் வர்றது, இதெல்லாம் புண்ணுங்களாம் வர ஆரம்பிக்கும். இதில் அவங்க சுகர் பேஷண்ட்டாக வேறு இருந்தாங்கன்னா அந்த புண்ணுங்க ஆடுறது இன்னும் பெரிய கஷ்டம், சீல் பிடிச்சிக்கும். அப்போது என்ன பண்ணணும், ஒரு ஃபிசியோதெரப்பியும் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்களை அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன், அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொசிஷன் மாற்றி மாற்றி படுக்க வைக்கணும். அப்போ இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா சாதா பெட்டாக இருக்கக்கூடாது, ஏர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நார்மலாக நம்ம படுக்கிறதுல மெத்தை, நார்மல் மெத்தை. ஆனால் இவங்களுக்கு காற்று நிறைஞ்ச ஒரு மெத்தையாக தான் வைப்பாங்க, இல்லைன்னா வாட்டர் பெட் கொடுப்பாங்க. அப்போ ஏர் பெட்டில் என்ன ஆகுனா ஒரு குஷன் சஸ்பென்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் நம்ம பாடியில் அதிகமாக போடாது. இப்போ நம்ம தரையில் படுக்கிறோம், இல்லைன்னா ஒரு நார்மலாக கல் மாதிரி இருக்கிற பெட்டில் படுக்கிறோம்னா ப்ரெஷர் சோர்ஸ் அதிகமாகும். அப்போ இதுவும் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஃபீடிங் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம என்னதான் நம்ம அந்த வயிறு வழியாக ஃபீடிங் கொடுத்தாலும் ஒருத்தர் வாயில் சாப்பிட்ற மாதிரி வராது. ஏன்னா வாயில் சாப்பிடும் போது நம்ம ப்ரோட்டீன் எடுப்போம், கார்போஹைட்ரேட் எடுப்போம், எல்லாமே எடுப்போம், கரெக்டான லெவலில் நம்ம எடுப்போம் பசிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதில் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும், ஒரு பவுடர், மெடிக்கல் பவுடரை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுலேயும் அவங்களோட இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டு, இதுவும் ஒரு கஷ்டம். பல சேலஞ்சஸ் இந்த அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வெளியே எங்கே பார்த்தாலும் கலகலன்னு அந்த என்விரான்மெண்ட்டையே கலகலன்னு வச்சுட்டு இருக்க சத்யராஜ் சார் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதில் நான் பெருசாக அவரை பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு 3-4 வருஷம் மனுஷன் இந்த மாதிரி வீட்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஆனால் அவர் சற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிளில் எந்த வித ஒரு சின்ன இதுவும் அவர் காமிக்கல. ப்ரொஃபஷனலாக அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல படம்லாம் நடிச்சிருக்காரு, இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறாரு, அதே மாதிரி சினிமா மேடையில் பேசுகிறாரு, படத்தையும் நடிக்கிறாரு. இவ்வளவு விஷயமா பண்ணிக்கிட்டோமோ அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு, சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணு அப்பா அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் சிங்கிள் பேரண்ட்டாக அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒருத்தரோட மன தைரியம் ப்ளஸ் எப்படி நடந்துக்கணும், எப்படி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலில் வீட்டில் எவ்வளோ பெரிய லாஸை வச்சு மேனேஜ் பண்ணுறாரு வெளியே தெரியாமன்றது பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம கொடுத்தாகணும். நிறைய பேர் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு மன தைரியத்தை உருவாக்கி நிறைய பேர் உடனே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அவங்கள ஏதாவது பண்ணிக்கிறாங்கல்ல, மற்றவங்கள ஏதாவது பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் இந்த இடத்துல நம்ம பார்த்தா அவரை பாராட்டியே ஆகணும். ஓகேங்களா? இன்னும் நம்ம மனைவி நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத அவர் ரசித்து அதை இன்னும் கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் அவர் திருப்பி எழுந்து வந்துட மாட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியை ஏங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறதுன்றது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம டாக்டராக இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி உட்காருவாங்க. எங்கம்மா அவங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டால், என் பையன் எங்கே சார் அமெரிக்கா போயிட்டான், என் பையன் எங்கே சார் ஆஸ்திரேலியா போயிட்டான், என் பொண்ணு எங்கே சார் விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களோட முதியோர்களை பார்த்துக்காம இருக்கிற காலகட்டம் நிறைய இப்போ இருக்குது. அப்படின்னு இருக்கிற டைமில் அதுவும் அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க. அந்த பாட்டியை இதனால் வர முடியுது, பாத்ரூம் போக முடியுது, சாப்பிட முடியுது. அப்படி இருக்கவங்களே நிறைய பேர் பெரியவங்களை விட்டுறாங்க, முதியோர் இல்லை அப்படின்ற ஆங்கிள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க வீட்டில் வச்சு அந்த அன்கான்ஷியஸ் அவங்க அம்மாவை இவ்வளோ நாள் அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்கன்னும் போது இது எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. எல்லாரும் பல பேர் இது மாதிரி பார்த்து என்ன மாதிரி உயிரோடு இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறதுன்றது பாராட்டக்கூடியது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சார், மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான கோமா பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்காங்க, அந்த ரேஷியோ எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலாக இந்த ரெஸ்பான்ஸ் இனிஷியல் டேஸ்லேயே நல்லா தெரிய ஆரம்பிச்சதுன்னா நல்ல ப்ரோக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அன்கான்ஷியஸ் கோமாவும் ஆகிறாங்க, ஒரு வாரத்துலேயே உங்கள் கண்ணை திறக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வாரத்தில் லைட்டாக வாயில் ஏதாவது ஒரு சவுண்டுக்குன்னு ஏதாவது பேசுகிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் கை கால்லாம் அசைக்கிறாங்கன்னும் போது உடனே ஃபிசியோதெரப்பி கொடுத்து ப்ராப்பர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஹெவியாக அவங்களுக்கு நியூட்ரிஷனாகவும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் உட்காரலாம், கொஞ்ச நாளில் லைட்டாக பிடிச்சி நடக்கலாம், இந்த மாதிரி. ஆனால் எப்போ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த கோமாலே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஸோ குட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் தான் எடுக்கணும். ரொம்ப ஃபேவரபுளாக இல்லைன்ற ஒரு ஆங்கிள் தான் எடுக்கணும். பட் எனிவே வி ஹவ் டு வெயிட் அண்ட் சீ சார். ஏன்னா இந்த மெடிக்கல் சயின்ஸில் நம்ம சொல்லும் போது நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னும் போது ஒரு டேட்டான போது உண்மையை சொல்லணும்னா மேக்சிமம் எப்படி இந்த நோய் போகுது அப்படின்றத வச்சு தான் ஒரு வடிவமை இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? எதுக்குமே இது மட்டும்தான்
இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? 70 வயசு 75 வயசு தாத்தா, நானே வந்துட்டு நான் பிஜி படிக்கும் போது இவர் பொழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 நாள்ல தாத்தா வீட்டுக்கே போயிருக்காரு. இன்னொரு 25-30 வயசு பையன் ஒன்னா நம்ம 2 நாள் வீட்டுக்கு போயிடுவான்றவன் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகி இறந்ததையும் பார்த்துருக்கேன். அப்படின்னு இருக்கும் போது மெடிக்கல் சயின்ஸில் வந்து 90% நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டாக போகும். ஆனால் ஒரு 10% ட்ராக் எப்படி வேணாலும் எடுக்கும் அப்படின்றது தான் உண்மைன்றதுனால இந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோ இனிஷியல் டைமில் ரெஸ்பான்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும், ரொம்ப நாள் ஆனதுனால வந்துட்டு தெரியல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன் எனி டைம். அந்த ஃபேமிலி அதை நம்பி தான் இருக்குது. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ணுவோன்றது தான் நம்ம ஆங்கிள்.